அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பதிவு நாள் 27/7/2026. இன்றைய தினம் மிக முக்கியமான தகவல் இருக்குது. குவைத் தங்களுடைய அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அது சம்பந்தமான முக்கிய தகவல் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதே போல் அதுக்கு முன்னாடி 30 தினார் அபராதம். அங்கங்கே மரங்களை வெட்டி வச்சுருக்காங்க இல்லையா? வெட்டி வச்சுருக்கக்கூடிய மரங்களை யாரெல்லாம் அந்த துப்புரவு பண்ணுறதுக்குன்னு, இப்போ ரோட்டில் வந்து குப்பைகள் அள்ளுறதுக்குன்னு ஒவ்வொரு கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் சப் கான்ட்ராக்ட் வந்து கோயத்துறை முனிசிபாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனிகளுடைய அக்கௌண்ட்டுகளுக்கு 30 தினார் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாக்களையும் வந்து அவங்க அந்த மரம் வெட்டின குப்பைகளை அகற்றாத பட்சத்தில். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மரத்தை வெட்ட சொல்லிட்டீங்க, நாங்கள் மரத்தை வெட்டி வெளியில் வச்சுருக்கோம், குப்பையை அள்ளிட்டு போகிறதுக்கு கம்பெனிகள் வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை குடிமக்கள் வச்சதால் முனிசிபாலிட்டி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை கடைசியில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யேமன் தற்போது ஹூத்திகளை வேட்டையாட ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். யேமனுடைய அரச படை, அதாவது யேமனை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா எஸ்சிசி அப்படின்ற ஒரு படை இருக்குது, சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா யேமனில் ஒரு தனிப்படையாக செயல்பட்டு வருது. ஹவுதிகள் அதுவும் ஒரு பக்கம் தங்களுடைய தனி ஆட்சியை நடத்தி தனிப்பகுதியாக செயல்பட்டு வருது. அதே போல் யேமனுடைய அரசாங்கம், மக்கள் அரசாங்கம், அரசாங்கப்படை, அதாவது அரசாங்கத்துடைய இராணுவம், தரைப்படை, விமானப்படை, கடற்படை அப்படின்னு யேமன் அரசாங்கத்துக்கு தனியாக ஒரு படை இருக்குது, தனி அரசாங்கம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பிராந்தியங்களை வந்து ஹவுதிகள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே அவங்களுக்கு கட்டுப்பாடு தான், அவங்க கண்ட்ரோல் தான், அவங்களுடைய அரசாங்கம் தான் நடக்குதாங்க, ஹவுதிகளுடைய அரசாங்கம். அதே போல் எஸ்சிசி அப்படின்ற இன்னொரு கம்யூனிட்டி இருக்குது, அதுவும் ஆயுத தரப்பு படை தான். இவங்க 2 பேரும் முட்டிக்குவாங்க. யேமனில் வந்து ஹவுதிகளும் இந்த எஸ்சிசி படையும் முட்டிக்கும் இடைக்கிட. நில பிரச்சனை, இந்த ஏரியா என்னோடது, அந்த ஏரியா உன்னோடது அப்படின்னு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது அரச படை வேடிக்கை பார்க்கும். சில நேரங்களில் அரச படை 2 பேரையும் வேட்டையாடும். அது தொடர்ந்து காலகாலமாக நடந்து வந்தது. இப்போ மறுபடியும் ஹூதிகளோட எதிர்த்து போராட யேமனுடைய படை களத்தில் இறங்கியிருக்கிறாங்க, யேமனுடைய அரசாங்க தரப்பான படை. அதே மாதிரி தான் இப்போ லெபனான்லையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹிஸ்புல்லாவை இல்லாதொழிக்கும் திட்டத்தை வந்து இப்போ ரீசெண்டாக போய் அமெரிக்க ஜனாதிபதியை லெபனானுடைய ஜனாதிபதி சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அந்த திட்டங்களை செயல்படுத்தி வராங்க அப்படின்றத தற்போது லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். அதே போல் யேமன்லையும் தற்போது ஆயுத தரப்புகளுக்கு இடையிலான தாக்குதல்கள் ஆரம்பமாகி இருக்குது. இது அவங்களுடைய முடிஞ்சு போனால் சரி, இது வந்து சவுதி பக்கம் திரும்பாத வரைக்கும் நிம்மதி. சவுதியும் செங்கடலும் தான் இப்போ இருக்கிற மெயினான பிரச்சனை இந்த ஹூதிகளோட. பார்க்கலாம் என்ன மாதிரியான நிலைமை ஃபைனலைஸ் பண்ணப்பட போகுது யேமனில் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் குவைத்தில் பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இனி வரும் நாட்களில் இந்த மொபைல் க்ரோசரிகள், இப்போ நீங்கள் நிறைய பேர் குவைத்தில் வந்து வண்டியில் போகும்போது டிரைவர்களுக்கு தெரிஞ்சது, இந்த ரவுண்டு போட்டில் ஒவ்வொரு இடங்கள்லையும் சில இடங்கள்லையும் பணிப்பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இடைக்கிட கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, அந்த வெளியில் பக்காலா லோரிகள் இருக்கும், இந்த சிப்ஸு, டொஃபி, சாக்லேட்டு, இந்த ஐஸ்கிரீம், இந்த மாதிரியான பொருட்கள் விற்கிறதுக்கு பக்காலா லாரி ஒன்று இருக்கும். ஒரு லாரியில் வந்து ஒரு ஃப்ரீசர் லாரி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து உணவுகளை வச்சு விற்பாங்க. அது வந்து இப்போ ரொம்பவும் அரிது, காண்றதே இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டாங்க. ஆனால் இப்பயும் ஒரு சில இடங்களில் இந்த பக்காலா லாரிகளுடைய வியாபாரம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக சவுத் சபேஹியா பகுதிகளில் கிட்டத்தட்ட 7 மொபைல் க்ரோசரிகளை கோயத்துறை முனிசிபாலிட்டி தட்டி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சம்மந்தமான வீடியோ காட்சியும் கடைசியில் இருக்குது, பாருங்கள். அதே மாதிரி குப்பைகள் வெளியில் இருக்குதுன்னா உடனடியாக குவைத் முனிசிபாலிட்டிக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். முனிசிபாலிட்டி உடனடியாக சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு யார் சப் கான்ட்ராக்டரோ அவங்களுக்கு அறிவிப்பாங்க. ஒருவேளை அவங்களும் வரலைன்னா உடனடியாக அவங்களுக்கு எதிரான அபராதத்தை விதிப்பாங்க. கோயத்துறை முனிசிபாலிட்டி இலக்கம் வாட்ஸ்அப்போடு இருக்குது, பாருங்கள். 24 72 77 32
முனிசிபாலிட்டியோட வாட்ஸ்அப் இலக்கம் இது. முன்னுக்கு நீங்கள் அந்த இது போட்டு ப்ளஸ் போட்டு 965 ஆட் பண்ணிக்கோங்க. 24 72 77 32. இதுதான் குவைத் முனிசிபாலிட்டியுடைய வாட்ஸ்அப் இலக்கம். அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட் இருக்குது. உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம். ஓகே மக்களே, வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணிருக்கேன். லாரிகளை இப்போ முனிசிபாலிட்டி மட்டுமல்லாது குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகமும் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் க்ரோசரிகளில் வேலை செய்கிறீங்களா இருந்தால் அடுத்த வேலை தேடுறதுக்கு தயாராகுங்க.